Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another travel vlog and last time travel பண்ண விஷயல vlog எடுக்கல. இந்த ட்ரிப்ல vlog பண்ணனும்ங்கிறது என்னோட wish. Hopefully I will do it. எதனால இந்த ட்ரிப் ன்னு பாத்தீங்கன்னா நீதியோட பர்த்டே வருது. சோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் பிளான் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நம்ம லாங் ட்ரிப்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. So yeah, much needed break. Work may for 5 days office poradnala asked for leave and that got approved and finally we are going to Kerala hill station Vagamon. So idukku munnadi na ponadhu kediyadhu, first time poga porom, pudu experience. மூணார் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் once and அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால பெருசாக எல்லா இடத்தும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஜஸ்ட் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அங்கே அந்த டீ எஸ்டேட்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். டாப் ஸ்டேஷன்லாம் போகலை அண்ட் அதுக்கப்புறம் அப்போவுமே நாங்கள் நினச்சது வேகமான் போகணும்னு சொல்லிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி couldn't make it that time but finally we are going today and இந்த மாதிரி ரெகுலர் vlogsஸே எடுக்கணும் as well as ஷார்ட்ஸ் ரொம்ப எடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன் பட் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறதான் தெரியல. But I will do my level best and also last year Munnar ponadhe na indha vlogs la edit panni upload pannala, laptop la just store panni vechiruken, future la edit panni upload pandren. But long story short, we are going on vacation. Short vacation, chinna vacation, car la dhaan porom and packing ellam done. Already travel related ஆன packing videos ரொம்ப இருக்கு சேனல்ல. ஸோ அதனால தான் நான் இந்த டைம் vlog எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் வீடு அப்படி மாற்றி வர்றதுனால எனக்கு பேக்கிங்க்கு ப்ராப்பராக டைம் கிடைக்கல vlog எடுத்துகிட்டே பேக் பண்ணுற மாதிரி. தட் இஸ் செகண்டரி ரீசன். ஃபர்ஸ்ட்லி என்னென்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸ் இருக்குது பேக்கிங் ரிலேட்டடாக, அதனால தான் நான் அப்லோட் பண்ணல. சேம் ப்ராடக்ட்ஸ் தான் கேரி பண்ண போகிறேன். ப்ராடக்ட்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸ் இல்லை, அதனால தான் எடுக்க வேண்டாம்னு விட்டாச்சு. அண்ட் இன்னைக்கு இப்போ கிளம்புறோம். மார்னிங் ஐ காட் ரெடி, அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஸோ கிளம்புனதுக்கப்புறம் எங்கேயாவது பிரேக் எடுக்க முடிச்சு அடுத்த vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். சரியாக சார். ஃபர்ஸ்ட் கம் லஞ்சுக்காக அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா ட்ராவலில் vlog என்னால் எடுக்க முடியல, பேசிக்கிட்டே வந்தோம் ரெண்டு பேரும். ஸோ அதனால் நோ vlog அண்ட் யா ஆரியாஸ் வந்திருக்கோம். பயங்கர ஹார்டாக இருக்கு. நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா? பிஜு டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்தாங்க. முதல்ல இதே மாதிரி தான் தந்தா, இப்பவுமே இதே மாதிரி தந்தாரா? நல்லா இருக்கு. ப்ரைஸ் என்னமே எனக்கு ரீசனபிளாக தோணுச்சு. ஸோ ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 5 வடை சாப்பிட்ருக்கோம். நல்லா சாப்பிட்டோங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் 5 வடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை தான் 4. அவ்வளோ டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ஸ்டார்டிங்கில் என்னமோ இருந்த மாதிரி இருக்குல்ல. ஸ்டார்டிங்கில் ஒன்று சாப்பிட முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் சாப்பிட டூ குட். இங்கே வந்த உடனே ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்தோம். பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து பேம்பு ட்ரீஸ் இருக்குது. அங்கே லஞ்ச் பிளான் பண்ணி தான் வந்தோம். மணி 11:30 ஆச்சு. ஸோ லஞ்ச் கிடச்சிரும்னு பார்த்தோம், பட் கிடைக்கல. தோசை வடை தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ அடுத்து நம்ம கிளம்புவோம். இதுக்கப்புறம் ஹில் ஏற முடிச்சல தான் vlog கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அப்போ மீட் பண்ணலாம். பாய். வர்க்கலால ஒரு இடம் காட்டும் தெரியுமா? அதுதான் அது, அந்த ஒரு கழுகு. எஸ், இப்போ நம்ம வர்க்கலா வந்திருக்கோம். வர்க்கலா playlist உன்னோட புஜு
நல்லா இருக்கே. சில நாளிகை நீ வந்து போனது இன்னும் 100 kilometers இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கும்ளி இன்னும் 89 kilometers தான். இது என்னது? கரடி இல்ல, சிறுத்தை. எவ்வளவு தைரியம் இருந்தா சிறுத்தை கரடிம்பீங்க. ஆனா ரெய்னி சீசன் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டே இருந்தேன் மூணாறுல டீ எஸ்டேட் இருக்க மாதிரி இங்க இருக்கான்னு, கேட்கவும் வருது. நேரா தெரியுது. சின்ன சின்ன வச்சிருக்காங்க இங்க. ஓ everyone, we reached finally and பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெதர் வந்து நம்ம இந்த வெதர் நம்ம ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் ட்ரை தான். சீசனுமே என்ன சொன்னாங்கன்னா நவம்பர் டிசம்பர் நல்லா இருக்கும்னாங்க. பட் நம்ம அந்த டைமில் வரல, நம்ம ஜானில் வந்திருக்கோம். அண்ட் வியூ என்னென்னா இதுதான் வியூ ரூமில் இருந்துட்டு. அண்ட் யா, ஸோ செக்இன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன். அது ரெசார்ட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ஒரு 1/2 hour to 1 hour பிரேக்குக்கு அப்புறம் போகணும். எஸ், இந்த ஏரியா ரெஸ்டிங் ஏரியா. அண்ட் இங்கே தான் 100 meters தான் சன்செட் வியூ இருக்குது. ஸோ அங்கேயும் இன்றைக்கி சன்செட் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விளாகில் நான் வேறு எதுவும் ட்ராவல் டைமில் ரொம்ப கண்டினியூ பண்ணாதனால இன்றைக்கி ஹோல் டே இந்த விளாகை கண்டினியூ பண்ணிட்டு தான் என் பண்ண போகிறேன். நாங்கள் புக் பண்ண மிஸ்ஸில் இந்த வியூ பார்த்து தான் புக் பண்ணோம். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அண்ட் நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறோம். அண்ட் இதுதான் வியூ. ரெய்னி சீசன் ரொம்ப அழகாக இருக்கும்னாங்க. பட் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அண்ட் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ கேன் ஹாவ் காஃபி அண்ட் டீ அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. அதனால் வில் என்ஜாய் இட் யூ. ட்ராவல் டயர்ட், ஸோ டெஃபினெட்லி கோயிங் டு டேக் ரெஸ்ட். நான் ஈவினிங்கில் அடுத்து சன்செட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் போகிறேன்னா அப்போ விலாக் எடுக்கிறேன். பாய். ஹலோ எவ்ரிவன், ஸோ ஐம் பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட் போகிறோம். எஸ், வந்த ஃபர்ஸ்ட் டே ஏதாட்டு உருப்படி ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அதனால் சன்செட் பாயிண்ட் பார்க்க போயிட்டுருக்கோம். சுதாகர் சார், வேகமான் என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வெதர் வந்து எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானலில் ரொம்ப குளிரும். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, பட் இருக்கு, கோல்டு இருக்கு, பட் ரொம்ப இல்லை. டியூ டு எண்ட் ஆஃப் சீசன். கரெக்ட். நவம்பர் டிசம்பர் ஸ்டோ குட். அண்ட் இப்போ கொஞ்சம் ஓகே. பட் அதுக்கு நம்ம பர்த்டே மாற்ற முடியுமா? அது முடியாது பாஸ். சன்செட் வியூவில் நாங்கள் பார்க்க போனோம். பட் க்ளவுடியாக இருந்ததுனால எதுவும் பார்க்க முடியல. பட் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது. பட் ஸ்டில் இதுதான் மிஸ்டியாக இருக்குது இந்த லொக்கேஷன். அண்ட் சுதாகர் சார் எஸ் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் இந்த பால்கனியில் தான் உட்காந்துருக்கோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் யா, இதை கேமராவில் பார்க்குறதோட ரியலில் வியூ அழகாக இருக்கும். ஸ்விட்சை காணும்னு தேடிட்டு இருந்தோம். ஃபைனலி லைட்ஸ் ஆன் ஹியர். அண்ட் திஸ் இஸ் ஹவ் தி
பிளேஸ் இஸ் டூ குட். நம்ம இது வரைக்கும் ரொம்ப ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணினதே கிடையாது. இட்ஸ் ரியலி ஆசம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனஸ்ட்லி. இன்னும் சிறிதளவு நேரத்தில் ஃபுட்டு வந்துடும். மீதிக்கு பசிக்குது. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. பட் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் பார்த்தீங்களா? நல்ல ஐடியா. ஃபுட்டு வந்தாச்சு. ஐம் ஃபைனலிப்பா. ஏன்னா மார்னிங் நம்ம சாப்பிட்டது அந்த தோசை, மார்னிங் இல்லை நூன் கிட்ட ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பசி எனக்கு வெளியில் எங்கேயும் போகாததுனால இங்கேயே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ பரோட்டா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இது பெப்பர் சிக்கன், இது பெப்பர் சிக்கன் நினைக்கிறேன். அது எனக்கு கோபி மஞ்சூரியன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். சூப்பர் சூப்பர் மக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஓப்பன் பண்ணுங்க. ஹாய், ஐம் பேக். ஸோ டின்னர் முடிச்சாச்சு. பிளேட்டை பார்த்ததுக்கப்புறம் vlog எடுக்கணும், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது எதுவும் ஞாபகம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம vlog எடுக்கலன்னு தோணுச்சு. பட் தட்ஸ் ஃபைன். மெனு உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த vlogல கண்டினியூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு சைட் சீயிங்லாம் இருக்குது. ஸோ நாளைக்குள்ள டே இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும். மார்னிங்லேயே we have a plan to step out and do some sightseeing. அது நாளைக்குள்ள vlogல பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye.